பைக் டெக்னீஷியன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருகம்பாக்கத்துலேருந்து கோகுல் பேசுகிறேன். இது சுசுகி கிக்ஸர் வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிளுக்காக வந்தது. வண்டியில் கரண்ட் வரல. ஆனால் இந்த வண்டியில் வந்து டிசி தான் ப்ராப்ளம், மாற்றியாச்சு. இந்த பதிவு எதுக்குன்னா, இந்த காயிலோடைய கலர், ஒயர் கலருங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிது. அதனால் சரி இதை நண்பர்களுக்கும் போடுவோம் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா, இப்போ பிக்கப் காயிலோட ஒயர் கலர் பார்த்திங்கன்னா க்ரீனு பிளாக் வருது. அது இந்த கப்ளர் வரைக்கும் தான் க்ரீன் பிளாக் வருது. இந்த கப்ளரை தாண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக்கு வித் ஒயிட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ வித்து எல்லோ, ரெண்டு கலராக வருது. இங்கே பாருங்கள், பிளாக் வித் ஒயிட்டு, ப்ளூ வித் எல்லோ. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிசியில் ரெண்டு கப்ளர் கொடுத்துருக்காங்க. அந்த கப்ளரில் ஒரு ப்ளூ வித் எல்லோ, அதுக்கப்புறம் இன்னொரு பிக்கப் காயிலோட ஒயர் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஒயிட். ஒன்று இந்த ஒயர் இந்த கப்ளர்லேயும், இன்னொன்று இந்த கப்ளர்லேயும் இருக்குது. அப்புறம் இந்த டிசி யூனிட்டுக்கு வர டிசி லைன் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் ஒயிட்டு. ப்ரௌன் வித் ஒயிட்டு தான் டிசிக்கு வர டிசி லைனு. நம்ம இப்போ டிசி கரண்ட்டு டைரக்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இதில் தான் வருது. இந்த ஒயர் எங்கேருந்து வருதுன்னா ஸ்ட்ரைட்டாக கீழ் சுவிட்சிலேருந்து வருது. கீழ் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா பிளாக்கு வித் ரெட்டு ஒயர் மெயினாக வந்து, அந்த மெயின்லேருந்து இந்த ப்ரௌனு வித்து ஒயிட்டு ஒயரு டிசி லைனாக வருது. இப்போது இந்த டிசிலேருந்து அவுட்புட்டு நம்ம ஹை டென்ஷன் காயிலுக்கு போகிற ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் வித்து ப்ளூ. இது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் வித்து ப்ளூ. சரி, நம்ம இப்போ இந்த காயில் செக் பண்ணுறதுக்கு எந்த ஒயர் எந்த கலர்னுன்றதை கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலான்றதுக்காண்டி இந்த பதிவு போடுறேன். நன்றி, வணக்கம். மேலே இந்த பதிவு கொடுத்தவர் நம்ம விருகம்பாக்கம் கோகுல் அவர்கள். அதாவது டிசிஐ பொறுத்த வரைக்கும் 4 ஒயர் இருந்தால் போதும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றத நம்மளாம் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்கோம் நம்ம குரூப் மூலமாக. ஸோ அந்த வகையில் வந்து சாவி ஆன் பண்ணி கில் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ஒரே ஒரு மெயின், ஒரு பேட்டரி மெயின் வந்து டிசிஐக்கு போகும் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியும். அந்த டிசிஐக்கு இந்த மெயின் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒயரிங் ஃபால்ட் இல்லை, இது காயிலுடைய பிரச்சனை தான் அப்படின்றத எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு வந்து எளிமைப்படுத்தியிருக்கோம். ஸோ டிசிஐ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லைன் வந்துட்டால் போதும், சாவி ஆன் பண்ணி கில் சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரே ஒரு பேட்டரி மெயின் வந்தால் போதும் அப்படின்றத ரொம்ப எளிமையாக சூப்பராக நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க. ஜிக்ஸர் வந்து நம்ம ரேராக பார்க்குறதுனால கொஞ்சம் கலர் கோடு ஞாபகம் இருக்காது யாருக்குமே. ஸோ அந்த கலர் கொடுக்காத அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ப்ரௌன் ஒயிட் அது வந்து பேட்டரி மெயின். சாவி ஆன் பண்ணோன்னே அந்த டிசிஐக்கு மெயின் வரும். மற்ற 3 ஒயர் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பிக்கப் காயில், ஒன்று எர்த்து, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக எஸ்டி காயிலுக்கு ஒரு ஒயர். ஸோ இந்த 4 ஒயர் இருந்தால் போதும் வண்டி ஸ்டார்ட் ஆகுன்றது ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் கஷ்டப்பட்டாலும் மற்ற யாரும் கஷ்டப்படக்கூடாது, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எளிமையாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதற்காகவே இந்த பதிவு. திரு கோகுல் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பைக் டெக்னீஷியன் ஒன்று சார்பாக. நன்றி, வணக்கம்.